ஹேண்டலில் இருக்கிற அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு வந்து கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை வச்சு எப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் அப்படிங்கிறத கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸு. அதை வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். சம் ஆஃப் ஒரு கன்சிக்யூட்டிவ் டேர்ம் வந்து 28ன்னு கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்கொயர் வந்து 276ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எடுக்கணும். இப்போ 4னா அடுத்தடுத்த நம்பர்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம எடுத்தோம்னா ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D, ஏ ப்ளஸ் 3D இந்த நம்பர்ஸை வந்து எடுப்போம். 1 2 3 4 நம்பர்ஸ் வந்துருச்சு. இந்த நம்பர்ஸை தான் நம்ம கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு சொல்லுவோம், அடுத்தடுத்த நம்பர். ஆனால் இதை நம்ம எடுத்தோம்னா சம் ஆஃப் த டேர்ம் ஸ்கொயர் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆட் பண்ணுறப்பையும் நம்பர் பெருசாக போய்கிட்டே இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு டைம் நிறையா எடுக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இதுக்குள்ளே இருக்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். 4 6 8 4 நம்பர்ஸ் எடுத்துருக்குறோம். ஈவன் நம்பர்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸாக அடுத்தடுத்த டேர்மில் எடுத்துருக்குறோம். இப்போ இதை ஈஸியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். நம்பர்ஸில் இருக்குது. இதை வந்து ஒரு ட்ரிக்ஸ் யோசிச்சுக்கலாம். மிடில் டேர்ம்ஸ் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 10/2 6 + 4 10 10/2ஓட வேல்யூ 5. அப்போ இந்த 2 4 6 8ன்னு இருக்குது. இந்த டேர்மை வந்து 2 டேர்ம் நடுவில் இருக்கிற டேர்ம் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5 கிடைக்கும். அப்போ இந்த டேர்மை வந்து 2 5 - 3ன்னு எழுதலாம், 4 5 - 1ன்னு எழுதலாம், 6 5 + 1ன்னு எழுதலாம், 8 5 + 3ன்னு எழுதலாம். இப்படி இந்த டேர்மை எழுத முடியுமா? அதே ஆன்சர் தான், ஆனால் மாடுலேஷன் மாற்றி எழுதியிருக்கோம். அதே மாதிரி இதில் இது ரெண்டும் மிடில் டேர்மு. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2a + a + a 2a 3d/2ன்னு வருமா? அப்போ a + 3d/2ன்னு வரும். இதுதான் இதோட மிடில் டேர்ம். இந்த டேர்மை வந்து மாற்றி நாம் எழுதணும். எப்படி எழுதுறது? ப்ளஸ் டி இருக்கா, ப்ளஸ் 3d/2 இருக்கும். -3d/2 போட்டோம்னா a - d. அடுத்தது a + 2d வந்து a + d, a + 3d. இந்த 4 டேர்ம்ஸ் வந்துடும். a - 3d, a - d, a + d, a + 3d. இந்த டேர்ம்ல இருந்து இந்த மிடில் டேர்மை எடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு a - 3d, a - d, a + d, a + 3dன்னு கிடைச்சிரும். இதுவே வந்து 5 கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா 3d பக்கத்தில் வந்து a + 4dன்னு போடணும். இதில் மிடில் டேர்ம் வரும். என்னென்ன டேர்ம் வருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 5 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுத்தோம்னா என்ன டேர்ம்ஸ் எடுப்போம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே போட்டாலும் ஆன்சர் வரும், ஆனால் ரொம்ப பெருசாக வரும். அப்படி போட முடியாது, ரொம்ப டைம் எடுக்குங்கிறதுனால அதை நம்ம இப்படி சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். -1 +1 இருந்தோம்னா ஈஸியாக கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஆன்சர் கொண்டு வந்துடும். ஸோ அதனால் இந்த டேர்ம்ஸை இப்படி எடுத்துக்கிட்டோம். இந்த 4 நம்பர்ஸோட வேல்யூ வந்து 28. அப்போ a - 3d + a - d + a + d + a + 3d. 1 2 3 4 4a. -3d + d கேன்சல் ஆயிரும், -d + d கேன்சல் ஆயிரும். = 28. 4a = 28 அப்படின்னா a = 28/4. 7 4s are 28. ஏவோட வேல்யூ 7ன்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த ஸ்கொயர் வந்து 276. இதை யூஸ் பண்ணி d கண்டுபிடிக்கணும். -2ab 6ad + a² + b² -2ad. அடுத்தது a² + b² + 2ad + a² + 9d² + 6ad. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு a ஸ்கொயர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். 1 2 3 4 4a² இருக்கு. ப்ளஸ் d ஸ்கொயர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். 9 10 11 20 20d² ப்ளஸ் ad எல்லாம் எடுத்துக்கலாம்.
-6AD -2AD வந்து -8AD. -8ADயும் ப்ளஸில் இருக்கிற 8ADயும் கேன்சல் ஆயிரும். ஸோ இது வராது. 276 வந்துச்சு. ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 7ன்னு தெரியும். 7 7s are 49. 49 into 4 plus 20d square is equal to 276. 76 minus 9 4s are 36. 4 4s are 16. 196 வரும். 276ல் 196 வந்து மைனஸ் பண்ணணும். 0 80. 20d ஸ்கொயரோட வேல்யூ வந்து 80. அப்போ d ஸ்கொயரோட வேல்யூ வந்து 80 divided by 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 4. d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. டியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. d ஸ்கொயரோட வேல்யூ 4. a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. இதில் a, d வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏவோட வேல்யூ 7 மைனஸ் இப்போ டியோட வேல்யூ 2வாக இருக்கிறப்ப என்ன கிடைக்குது? 7 minus 3யோட 2. 7 plus 2. 7 plus 6. 1 5 9 13. 1 5 9 13ங்கிறது இதோட ஆன்சர். டிக்கு -2 போட்டாலும் இதே ஆன்சர் தான் வரும். 1 5 9 13. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். XYZன்னு அதிலிருந்து இதை வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதலாம். TL is equal to X. TNோட ஃபார்முலா N plus A minus 1 into T. இங்கே N A plus N minus 1 L இருக்குது. அப்போ L minus 1 into D is equal to X. அதே மாதிரி Nக்கு எழுதிக்கலாம். A plus mth டேர்ம் வந்து M minus 1 into D is equal to Y. mth term வந்து y, nth term வந்து z. a plus n minus 1 into d is equal to z. nth term வந்து zக்கு ஈக்குவல் ஆயிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். x to m minus 1. xோட வேல்யூ வந்து a plus l minus 1 into d into m minus n plus yயோட வேல்யூ வந்து a plus m minus 1 into d into n minus l plus a plus n minus 1 into d plus z-ஓட வேல்யூ l minus m. இப்போ இதை a டேர்மு d டேர்மு தனியாக எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவல் டு 0 கொண்டு வரட்டோம்னா m minus n, அடுத்தது a டேர்ம் வந்து ப்ளஸ் n minus l ப்ளஸ் இது வந்து எடுத்தோம்னா l minus m. m cancel, n cancel, a into 0வோட வேல்யூ 0. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 0 ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து 0 ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட் வந்து d எடுக்கிறோம். கோஃபேக்டர்ஸ் ஆஃப் d. m minus 1 into n minus l plus n minus 1 into l minus m is equal to என்ன வருதுன்னு பார்க்கணும். is equal to implies போட்டு l minus இதை மல்டிபிள் பண்ணணும். l into m, lm minus ln minus m plus n. இதில் mn minus ml minus n plus l. இதில் மல்டிபிள் பண்ணணும். nl minus mn minus l plus m. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். lm வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். lm ln m n எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு lm ml இருக்குது. ரெண்டு கேன்சல் ஆயிரும். ln nl ரெண்டு ஒன்று தான், கேன்சல் ஆயிரும். mn கேன்சல் ஆயிரும். m n l எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிரும். d into 0வோட வேல்யூ 0. அப்போ வந்து அந்த கொஸ்டினில் இருக்கிறத வந்து ஷோ பண்ணிட்டோம். RHS வந்து 0ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதை வந்து ஈக்குவல் டு 0ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம்.
மைனஸ் ஏ வரும், ப்ளஸ் ஏ வரும், கேன்சல் ஆயிரும். அப்போ எல் மைனஸ் 1 இன்டூ டி மைனஸ் போயிடுச்சுன்னா எம் மைனஸ் 1 இன்டூ டி இன்டூ என். இதுலேயும் ஏ கேன்சல் ஆயிரும். எம் மைனஸ் 1 இன்டூ டி ப்ளஸ் மைனஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி எல். ஏ இதுலேயும் கேன்சல் ஆயிரும். என் மைனஸ் 1 இன்டூ டி மைனஸ் எல் மைனஸ் 1 இன்டூ டி எம். இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இதில் டி எல்லாமே காமன் வெளியே எடுத்தோம் அப்படின்னா எல் மைனஸ் 1 மைனஸ் எம் ப்ளஸ் 1 வரும். மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். என்டி ப்ளஸ் எம் மைனஸ் 1 மைனஸ் என் ப்ளஸ் 1 எல்டி ப்ளஸ் என் மைனஸ் 1 மைனஸ் எல் ப்ளஸ் 1 இன்டூ எம்டி. இதில் மைனஸ் 1 ப்ளஸ் 1 எல்லாத்துலேயும் கேன்சல் ஆயிரும். அப்போ எல்என்டி மைனஸ் எம்என்டி, இதுலேயும் மைனஸ் 1 ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் எம்எல்டி மைனஸ் என்எல்டி, இதுலேயும் மைனஸ் 1 ப்ளஸ் எம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ப்ளஸ் என்எம்டி மைனஸ் எம்எல்டின்னு வரும். எல்என்டியும் மைனஸ் எல்என்டியும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் எம்என்எல்டியும் ப்ளஸ் எம்என்டி கேன்சல் ஆயிரும். எல்எம்டியும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் வந்து 0ன்னு வந்துருச்சு. ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு 10th போர்ஷன்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு சம்ஸ் புரியல, அந்த சம்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் அந்த சம்ஸை வந்து டைப் பண்ணுங்கள். பேஜ் நம்பரும் சம் நம்பரும் போட்டிங்கன்னா அந்த சம்முக்கு ஆன்சர்ஸை வந்து நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.